ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் அப். நம்மளோட யூடியூப் சேனல்ல தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பம்ப் அண்ட் டம்ப் மெத்தட் எப்படி பிகினர்ஸை வந்து ஏமாத்துது, அதுல இருந்து எப்படி ஸ்மார்ட்டா மணி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அந்தே நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை பத்தி கண்டிப்பா தெரியாது. ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேங்க. இது வந்து ஒரு 100+ கண்டென்ட்ஸ் கொண்ட கோர்ஸ். இதுல இதோடைய பேர் வந்து பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர். இதுல 50 ட்ரேடிங் கான்செப்ட், 50 சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இருக்கு. ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பட் இருந்தாலுமே சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஏன்னா அதுல சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன், ரியல் டைம் வேல்யூ ஆஃப் மணி, த வே ஆஃப் யுவர் ட்ரேடிங், இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ 1ல இருந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னா என்ன? பம்ப் அப்படின்னா அதிகமான ப்ரெஷரை உள் செலுத்திக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் பம்ப். டம்ப் அப்படின்னா கீழே நோக்கி அழுத்துறது. இப்போ இந்த பம்ப் அண்ட் டம்ப் எங்க வேணா நடக்கலாம். ஒரு ஷேர் 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்கு போகும்போது பம்ப் இங்க ஆரம்பிக்கும், டம்ப் இங்க வரும். 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய் போச்சு, 500 ரூபாயில இருந்து மேல போகுதுன்னா இங்கிருந்தும் பம்ப் செய்யப்படலாம். இந்த மாதிரி 2-3 ரேலி கொடுத்து அதுக்கப்புறம் டம்ப் ஆகலாம். இல்ல ஒரு ஷேர் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு, இங்க டம்ப் பண்ணிருக்காங்க, இங்கேயும் டம்ப் பண்ணலாம், இங்கிருந்து டம்ப் பண்ணலாம், அப்புறம் திருப்பி பம்ப் பண்ணுவாங்க. ஸோ பம்ப் அப்படிங்கிறது, டம்ப் அப்படிங்கிறது யூஸ்வலா நடக்கிறது தான். இதை நார்மலா பை அண்ட் செல்லுன்னு கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க என்னுடைய புரிதலும் நான் படிச்ச புக்ஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை வச்சு சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இதுல விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ பம்ப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த அதிக ப்ரெஷர் படுத்தி உள் செலுத்துறது. டம்ப் உள் செலுத்தி மேல கொண்டு போறது, இல்ல ப்ரெஷர் அதிகப்படுத்துறது. டம்ப் அப்படின்னு கீழே போட்டு நசுக்கிற மாதிரி. ஓகேவா? இதை வந்து யார் யாரு பண்ணுவாங்க? ஆக்சுவலா எல்லா ஷேர்லயும் நடக்கும். இப்படி நடந்தாலே மோசமான விஷயம்னு நினைக்காதீங்க. ஒரு கம்பெனி நல்ல லாபம் பண்ணியிருக்காங்க, அவருடைய ஃபியூச்சர் கோல்ஸ் நல்லா இருக்கு, நல்ல பார்ட்னர்ஷிப் குள்ள போறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மொமெண்டம் கிரியேட் ஆகி அந்த ஷேர் வந்து மேலே எழும்ப ஆரம்பிக்கும். ரொம்ப நல்ல ஒரு ரேலியை வந்து கொடுக்கும். இப்போ கொச்சின் ஷிப்யார்ட், டேட்டா பேட்டர்ன்ஸ், பிஹெச்இஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்துல, அதாவது ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள 4 to 5 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க 400 ரூபாய்க்கு இருந்த கொச்சின் ஷிப்யார்ட் 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இதுவும் பம்ப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 2000 ரூபாயில இருந்து 1500 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு. இது டம்பான்னு கேட்டீங்கன்னா சின்ன லெவல் டம்ப். ஓகே. இப்படி இருந்தாலும் இது வந்து லீகல் அண்ட் இல்லீகல் 2 விஷயமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லீகல் சீனரியோல அந்த நிறுவனத்தை வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் மட்டும் வாங்க மாட்டாங்க, ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இவங்க எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ மேஜர் ஆஃப் கூட்டம் வந்து வாங்குவாங்க. வாங்கும்போது மக்களுக்கு தெரிஞ்ச காரணங்களா இருக்கும். சரியா? லாபம் பண்ணது, அவங்களுடைய பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்டோட பாலிசியை சப்போர்ட் பண்ணலாம், இல்ல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டேரிஃப், இந்த ஒரு நிறுவனம் கொடுக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு டேரிஃப் கம்மிப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ எந்த காரணமான இருக்கலாம், அது ஆர்கானிக்கா இருக்கும். ஸோ இல்லீகலா பார்த்தீங்கன்னா அது இன்ஆர்கானிக், அதாவது எந்த அடிப்படை நியூஸும் இருக்காது. அந்த நிறுவனம் நஷ்டத்துல கூட போயிட்டு இருக்கலாம். பட் தினமும் ஒரு 5%, 10%, 4% ஏறிக்கிட்டே போகும். ஸோ இப்படி ஏறிட்டே போச்சு அப்படின்னா இது இன்ஆர்கானிக். ஸோ இந்த இன்ஆர்கானிக்னு வரும்போது அதிகமா ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடியவங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் ஹைப் வந்து ஏறிட்டே இருக்கும் மக்கள் மத்தியில. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் இதுல போடலாம், ஏன்னா இதுதான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர், இந்த நிறுவனம் தான் அடுத்த ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர போறாங்கன்ற மாதிரியான நியூஸஸோ, இல்ல இந்த நிறுவனம் தான் அடுத்து இப்படி மாற போறாங்கன்ற ஃபேக்கான ரூமர்ஸும் பரவப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க, அப்பயே பிரைஸ் மேலே ஏறிடும். இப்போ பிகினர்ஸ் வந்து வாங்குவாங்க, ட்ராப் ஆகும். ஸோ இப்படிதான் பம்ப் அண்ட் டம்ப் இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர் நல்லா மேலே ஏற போகும்போது அதை சம்மந்தப்பட்ட நியூஸஸ் இருக்கான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அண்ட் தென் அந்த ஷேர்ல ஆர்கானிக்கான பிரேக் அவுட்க்கு அப்புறம் இவ்வளோ ரீச் வந்திருக்கா. ஏன்னா 2 to 3 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்த ஷேர் ஈஸியாவே கொடுக்கும். சொல்ல போனா சில்வர் ரேலி வரும்போது சில்வர் டெக் அப்படின்ற நிறுவனம் 856 ரூபாயில இருந்து 1700 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன்ஸ் வெறும் 3 வாரத்துல.
அசோக் லேலாண்ட் 25% ஏறி இருக்கு, இந்து காப்பர் 40% ஏறி இருக்கு. இதெல்லாமே ஆர்கானிக்கா வந்தது. பட் இதுவும் ஸ்பீடா நடந்துச்சு. சரியா? பட் ஸ்பீடா நடக்கிறது எல்லாமே ஸ்கேம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது. அண்ட் இந்த பம்ப் அண்ட் டம்ப் மெத்தட்ல நீங்க இருக்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப தெரியாமலோ ஒரு ஷேர் வந்து என்ட்ரி ஆயிட்டீங்க. அந்த ஷேர் வந்து கீழே விழுகுமோ இல்ல ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரேட் பண்றாங்களோ அப்படின்ற உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுதான் ஆக சிறந்த வழி. ஓகேவா? ஏன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸோட வேலையே இதேதான். மேனிபுலேட் பண்ணி ஒரு ஷேரை மேலே ஏத்தி விடுவாங்க, அப்புறம் அது கீழே இறக்கி விடுவாங்க. ஏறும்போது பை பண்ணிட்டும் செல்லும் போது ஷார்ட் செல்லும் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமா அவங்க பண்றாங்க. ஸோ இது பண்ணும்போது அவங்களுக்கு எது ஒரு உந்துதலை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பிக் மணி, பெரிய பணத்தை போடுறதுனால மார்க்கெட் அவங்களுக்கு ஃபேவரா போகுது. ஏன்னா இங்க எல்லாமே மெஜாரிட்டியை பொறுத்தது தான். நான் ஒரு ஷேரை வாங்குறேன்றதுக்காக மேல போகாது. பட் என்ன மாதிரியே ஒரு கோடி பேர் ஒரு ஷேரை வாங்கும்போது அந்த இடத்துல அதிகமான டிமாண்ட் இருக்கும். ஸோ மோஜர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை சைட்ல போறதுனால பிரைஸ் மேல போகும். ஓகே. அதனால பிக் மணி, பிக் பவர், பிக் பிளே அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இருக்கும்போது நம்ம பேசிக்கான விஷயங்களை வச்சு நமக்கு தெரிஞ்சதை வச்சு என்ட்ரி எடுக்கும்போது இந்த மாதிரியான தவறுகளை நம்ம தவிர்க்கலாம். ஸோ முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னா மற்றவங்க கொடுக்குற டிப்ஸை பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட், இதை வந்து எதுக்காக வாங்குறாங்கன்ற காரணம் தெரியணும். இப்போ என்னால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ்ல ரேலியை மிஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமான காரணம் அதுல இருந்து என்னால எந்த ரீசனும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா ப்ராப்பரான பிரேக் அவுட் இருக்காது. அண்ட் தென் சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஷேர்ஸாக கூட இருக்கும். நியூஸஸ் எதுவும் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே 80% 100% அடிச்சிருக்கேன். பட் நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா எனக்கு என்னுடைய பேட்டர்ன்ஸை வச்சு 20% 30% உயர்ற பங்குகளை எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்ச வழியில போறத எனக்கு சேஃப்னு படுறதுனால நான் இன்ஸ்டன்ட் வேலைக்குள்ள போய் சிக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த பம்ப் அண்ட் டப் மெத்தட் மட்டும் இல்லை, எந்த விதமான ட்ராப்பா இருந்தாலும் நீங்க வந்து மாட்ட மாட்டீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராபப் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல எப்பவுமே ஈஸி மணி வராது. அப்படி வருது அப்படின்னா நீங்க ட்ராப்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பாய்.